ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக சதுரங்க ஆட்டத்துக்குள் நுழையலாம். மேக்னஸ் கார்ல்சனை வீழ்த்தினார் ரடோஸ்லோ என்ற ஒரு ஆட்டக்காரர். அதாவது 2 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இடையே நடந்த ஆட்டத்திலே மேக்னஸ் கார்ல்சன் ஒரு பிரபலமான ஒரு சதுரங்க வீரர். அவரை வீழ்த்தி விட்டார். அதாவது ரடோஸ்லோ என்ற ஒரு ஆட்டக்காரர், அதாவது அவரும் கிராண்ட் மாஸ்டர் தான். ஓகே, அந்த ஆட்டத்தினுடைய அனலைஸை இன்று நான் உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். இதை கவனமாக பாருங்கள். இது இடம்பெற்ற மாதம் 5ஆம் மாதம் 21ஆம் தேதி 2023 இந்த வருஷம் இந்த ஆட்டத்தினுடைய அனலைஸை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, முதலாவது நகர்வு வந்து D4. இந்த குயின்ஸ் போன் கேம் என்று இதை அழைப்பார்கள். அடுத்தது B5. இது வந்து போலிஷ் டிஃபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். போலிஷ் டிஃபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். இப்பொழுது பிளாக் ஆடுகின்றார். மேக்னஸ் கார்ல்சன் போலிஷ் டிஃபென்ஸை ஆடுகின்றார். ஓகே, அடுத்த நகர்வாக இதை கவனமாக பாருங்கள். E4. ஓகே, இப்பொழுது E4க்கு சிப்பாய் சொல்லப்படுறது. இது போலிஷ் டிஃபென்ஸ் தான். அடுத்தது பிஷப் B7. ஓகே, அடுத்தது பிஷப் D3 இங்கே நகர்த்தப்படுகிறது. முன்னோக்கி தள்ளப்படுகிறது பிஷப் வைட் பிஷப் இங்கே நகர்த்தப்படுகிறது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் F6. ஆம், அடுத்த நகர்வாக நைட் D2க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. ஆம், இப்பொழுது இங்கே பாருங்கள். இந்த ஆட்டத்திலே ஒரு வெற்றான பொசிஷனிலே ரடோஸ்லோ அவர்கள் நிற்கின்றார். ஆம், அடுத்த நகர்வு C5. அடுத்த C3. ஆம், வெட்டவில்லை. அப்படி சீக்கிரம் D4 இப்பொழுது வெட்டுகின்றார். சிப்பாயை வெட்டுகின்றது. இப்பொழுது மேக்னஸ் கார்ல்சன் ரடோஸ்லோவினுடைய சிப்பாயை கைப்பற்றி விட்டார். பதிலுக்கு என்ன நடக்கிறது என்றால் சீக்ரஸ் D4 சிப்பாய் வெட்டப்படுகிறது. ஓகே, அடுத்ததாக E6க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. இப்பொழுது முன்னோக்கி நகர்த்தப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் GF3. ஓகே, இந்த ஆட்டத்திலே இப்பொழுது நைட் வெளியே வந்து விட்டது. இப்பொழுது காசனிங் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ரடோஸ்லோவுக்கு காசனிங் செய்யலாம். மேக்னஸ் கார்ல்சன் என்ன செய்கிறார் என்று பொறுத்திருந்து நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இங்கே மேக்னஸ் கார்ல்சன் நைட் C6க்கு தன்னுடைய நைட்டை நகர்த்துகின்றார். ஓகே, அடுத்த காசனிங் சூப்பரான ஒரு காசனிங் நிகழ்வுகிறது ரடோஸ்லோ என்பவர். அடுத்ததாக A6. ஓகே, டிபெண்ட் பண்ணுகிறது, பாதுகாப்பு சிப்பா. ஏன்னா மந்திரியானது சிப்பாயை வெட்டிவிடும். அதாவது இங்கே பாருங்கள், D3யில் இருக்கின்ற பிஷப் ஆனது இங்கே காட்டப்படுகின்ற B5ல் இருக்கின்ற சிப்பாய் இலகுவாக கட் பண்ணிவிடும். எனவே அதை தடுக்கும் விதமாக ஒரு சிப்பாய் இங்கே நகர்த்தப்படுகிறது. A6க்கு நகர்த்தப்படுகிறது. ஓகே, அடுத்த நகர்வாக ரூக் E1. ஓகே, இப்போ ரூக் இங்கே நகர்த்தப்பட்டிருக்கிறது. பார்க்கலாமே நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு King E7 D5 Egross D5. இப்பொழுது அடுத்த அடி E5க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது, முன்னோக்கி தள்ளப்படுகிறது. இங்கே தள்ள இப்பொழுது நைட்டை நகர்த்த வேண்டும். அதாவது நைட் போய்விடும். அதாவது ஒயிட் சிப்பாய் ஆனது நைட்டை கட் பண்ணும். அதாவது ரடோஸ்லோவினுடைய சிப்பாய் வந்து மேக்னஸ் கார்ல்சனுடைய நைட்டை கட் பண்ணிவிடும். ஏன்னா இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது நைட் H5க்கு இங்கே தள்ளப்படுகிறது. இங்கே நகர்த்தியதன் பிற்பாடு நைட் B3க்கு நகர்த்த வருகிறது. இப்போது இங்கே நகர்த்து இப்பொழுது பிஷப் ஓபன் பண்ணப்பட்டு விட்டது. அதாவது பிஷப்பினை வெளியே எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒயிட்டினுடைய பிஷப்பை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இங்கே பாருங்கள், C1ல் இருக்கின்ற பிஷப்பினை நகர்த்தக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே அதிகமாக காணப்படுகின்றன ரடோஸ்லோவிலும். பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்த நகர்வு G6. நாம் இப்பொழுது இங்கே நகர்த்த இப்பொழுது அடுத்த நகர்வு பிஷப் H6க்கு நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது இங்கே ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போகிறார். பொறுத்திருந்து நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த சதுரங்கத்தை விளையாடும் பொழுது உடனடியாக உங்களுடைய புறம்பாறு செஸ் போட்டிய காய்களை அடுக்கி இந்த நகர்வு இந்த மூக்களை நீங்கள் நகர்த்தி விளையாடுவீர்களாக இருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய செஸ் டாக்டிக்ஸ் செஸ் மூக்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்த நகர்வு ரூக் G8 இங்கே நகர்த்தப்படுகிறது. இங்கே நகர்த்த இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் E3 பின்னோக்கி தள்ளப்படுகிறது. இங்கே வரை இப்பொழுது நைட் G7க்கு நகர்த்தப்படுகிறது.
பிளாக்கினுடைய நைட் இங்கே நகர்த்தப்படுகிறது. ஓகே, அடுத்ததாக நைட் C5 உள்ளுக்கு இறங்கி விட்டது. இப்பொழுது பிஷப்பினை இலக்கு வைக்கிறது நைட். அதாவது இங்கே பாருங்கள், B7 இருக்கின்ற பிஷப்பினை அதாவது E5 இருக்கின்ற நைட்டானது இலக்கு வைக்கின்றது. எனவே பிஷப்பினை நகர்த்த வேண்டும், அதாவது குயினால் கவர் கொடுக்கலாம். குயின் C7 இப்பொழுது பிஷப்பை வெட்டினால் திரும்பி குயினால் வெட்டக்கூடியதாக இருக்கு. ஓகே, அடுத்ததாக ரூக் C1க்கு நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது மீண்டும் இங்கே அற்புதமான ஒரு ஆட்டத்துக்காக கொண்டு வைக்கின்றார். ஏனென்றால் இப்பொழுது குயின் அந்த லைன் நைனில் நீக்கின்றது, நைட்டில் நீக்கின்றது. அதாவது இங்கே பாருங்கள், ABC, அதாவது C5 ஒயிட் C5, C6 பிளாக் C5, C7 குயின் நீக்கிறது. அத்துடன் C1 ரூக் நீக்கிறது, ஒயிட்டினுடைய ரூக். இது ஒரு அபூர்வமான ஒரு அட்டகாசமான ஒரு கேமாகவே காணப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக 96 வைக்க இப்பொழுது உடனடியாக நைக்ரோஸ் B7 வெட்டுகின்றார். பிஷப்பினை கட் பண்ண குயினானது வெட்டப்படுகின்றது. குயின் வெட்டப்படுகின்றது. வெட்ட இப்பொழுது அடுத்த நகர்வாக பிஷப் F1க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. பின்னோக்கி தள்ள இப்பொழுது பிஷப் B4 பிஷப் B4 நடத்த. அடுத்ததாக ரூக் E2 இங்கே நடத்தப்படுறது. அடுத்ததாக 97 இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்ததாக ரூக் C1 C2 ரூக் C2 இப்பொழுது ரூக் இங்கே வைக்கப்படுவது. இப்பொழுது செக் அடிப்பதற்காக கொண்டு வைக்கப்படுவது. பார்க்கலாம் நைட்டு அடுத்ததாக F5 இதை நகர்த்துகின்றார். இது ஒரு டேஞ்சரை கொடுக்கின்றது. இப்பொழுது என்ன நடக்க போகிறது என்றால் பொறுத்திருந்து பாருங்கள். பிஷப் G5 இங்கே தள்ளப்படுகிறது. இப்பொழுது இறுக்கியாச்சு இதுக்குள்ள ஒன்று ஆக்களை. இப்பொழுது பார்க்கலாம், அழகான ஒரு செக்மேட் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் இங்கே காணப்படுகின்றன. எனவே பார்க்கலாம் இப்பொழுது என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக பிஷப் E7 இங்கே வைக்க இப்பொழுது அடுத்ததாக பிஷப் F6க்கு தள்ளப்படுகிறது, முன்னோக்கி தள்ளப்படுகிறது. இப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறது. பிஷப்பினால் வெட்டினா சிப்பாயினால் வெட்டக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நைட் G7க்கு நகர்த்தப்படுகிறது. இங்கே நகர்த்தப்பட அடுத்ததாக குயின் D3 குயினும் இங்கே வைக்கப்படுகிறது. பார்க்கலாம் எவ்வாறான ஒரு நகர்வினை இருவரும் மேற்கொள்ளுகின்றார்கள் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஆட்டத்திலே அதாவது ரடோஸ்லோ என்பவர் அழகானதொரு வெற்றியை பெறுகின்றார். ஆனால் மேக்னஸ் கார்ல்சன் இந்த ஆட்டத்திலே தோல்வி அடைகின்றார். அந்த விளையாட்டை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள் அடுத்த நகர்வுக்கு போகலாம். Bishop cross F6, E cross F6, Knight H5, Queen C3, Rook D8. இங்கே நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இடம்பெற போகிறது. பாருங்கள், A3க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. A3க்கு இங்கே சிப்பாய் தள்ளப்பட அடுத்த நகர்வாக குயின் B8க்கு நகர்த்தப்படுகின்றது. ஓகே, இப்பொழுது குயின் B8க்கு நகர்த்த அடுத்த G3 G5 அடுத்த ரூக் E1க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. ரூக் E1க்கு நகர்த்த இப்பொழுது என்னென்ன நைட் ஆனது பின் செய்யப்படுகின்றது. அதாவது ராஜாவுக்கு முன்னால் இருக்கிற நைட், அதாவது பாருங்கள் ABCDE E6 இருக்கிற நைட்டை ரூக்கானது பின் செய்கிறது, ஒயிட் ரூக். அடுத்த தடங்கு விதமாக G4க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. இது மீண்டும் விலக வைக்கப்படுகிறது. நைட் ஆனது ஒயிட் நைட்டை வெட்டுவதற்காக சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. இதை உடனடியாக என்ன செய்யலாம் என்றால் நைட் D4க்கு நகர்த்தக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது ஒரு அபூர்வமான ஒரு ஆட்டம் ஆடக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பார்க்கலாம், ரூக் G5. இப்பொழுது பிளாக் மேக்னஸ் கார்ல்சன் இப்பொழுது ரூக்கை இங்கே கொண்டு வந்து வைக்கின்றார். வைக்க இப்பொழுது பிஷப் D3க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது ஒரு அந்த சிப்பாயை இலக்கு வைக்கின்றது. அதாவது H7 இருக்கிற சிப்பாய் இப்பொழுது பிஷப்பினால் இலக்கு வைக்கப்படுகிறது. பார்க்கலாம், அடுத்த ரூக் E5 இங்கே வைக்க இப்பொழுது அடுத்ததாக நைட் F5க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. வைக்க இப்பொழுது ரூக் கிராஸ் E1 ரூக்கை வெட்டுகின்றது. இப்பொழுது ராஜாவுக்கு செக் அடிக்க குயினால் இப்போது அழகானது ஒரு கட். ஓகே, வெட்டியாச்சு. வெட்ட பதிலுக்கு நைட் கிராஸ் F6 நைட்டான சிப்பாயை கட் பண்ணி விட்டது. கட் பண்ண பரவாயில்லை என்று நினைத்து இப்பொழுது ரடோஸ்லோ என்பவர் ஆடுகின்றார்.
அதாவது குயின் B4க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. இப்பொழுது ஒரு இதை செக்மேட்டாக போகின்றது. எனவே இதை தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்றால் இது இப்பொழுது அடுத்ததாக D6 சிப்பாய் தள்ளுகிறார் முன்னோக்கி. எனவே செக் செய்து கொள்ள முடியாது. அடுத்த அடியை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து குயின் C3க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. மீண்டும் இங்கே செக் அடிப்பதற்காக கொண்டு போய் வைக்கப்படுகிறது. அடுத்ததாக நைட் D7. இப்பொழுது செக்கினை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இப்பொழுது நைட் பிளாக் பண்ணிவிட்டது. அடுத்ததாக குயின் H8 வீடிபிள் செக். இப்பொழுது இது செக்மேட் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது நைட்டினால் கவர் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நைட் போகிறது. நைட் DF8க்கு இங்கே நடத்தப்படுகிறது. ஓகே, இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்விலே குயின் F6. இப்பொழுது இங்கே வைக்கப்படுகிறது. இங்கே வைக்கப்ப அடுத்தது ஒரு அடியில் செக்மேட்டாக போகிறது. இதை தடுக்க வேண்டுமா இருந்தால் என்ன செய்யலாம் என்றால் நைட் G6க்கு நகர்த்தலாம். இதே நகர்த்தி இப்போ செக் இதை பாதுகாக்கப்படுகிறது. ஓகே, அடுத்ததாக ரூக் E2. இது ஒரு அபூர்வமான ஒரு ஆட்டம். அதாவது ரடஸ்லோ அவர்கள் இந்த ஆட்டத்தை வெற்றியேற போகிறார். இன்னும் 2 மூக்கள் அவர் ரிசைன் பண்ணுகின்றார். அதாவது மேக்னஸ் கார்ல்சன். ஓகே, அடுத்த நகரை பாருங்கள். குயின் C7க்கு இங்கே நடத்தப்பட இப்போ ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். நைட் G7 வீடிபிள் செக். இந்த சூழ்நிலையில் தற்போது மேக்னஸ் கார்ல்சன் தோல்வி அடைகின்றார். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஏதாவது தவறுகள் விட்டிருந்தால் நான் எவ்வாறு அதை விளங்கப்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் கமெண்ட்டிலே தெரிவியுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வெல்கம்.